ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிகினர்ஸு கூட ஈஸியாக செய்கிற மாதிரி டேஸ்டியான வெள்ளை பூசணிக்காய் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு தேவையான பொருள்கள்: வெள்ளை பூசணிக்காய் 1/4 கிலோ இது மாதிரி வாங்கிக்கிங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நல்லா கழுவிட்டு பின்னாடி இருக்கிற தோலை சீவி எடுத்துட்டு சென்டர் இருக்கிற அந்த விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். நமக்கு சதை பகுதி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதனால் அதை எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி குட்டி குட்டியாக நீளமாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காய் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு எண்ணெயிலேயே நல்லா இதை வதக்கிடணும். அதுக்கப்புறம் தான் சாம்பாரில் போடணும். இந்த வெள்ளை பூசணிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெள்ளை பூசணிக்காய் நல்லா வதங்கிடுச்சு எண்ணெயிலேயே. அது ஒரு பவுலில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதே பாத்திரம் தான் நான் வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் எக்ஸ்ட்ரா நான் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். அதுக்கப்புறமா வெங்காயத்தை நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் சீரகம் போட்டு தாளிக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மாதிரி நான் செய்கிற மெத்தட்லேயே நீங்கள் சாம்பார் வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா வதக்கி வச்சுருக்கிற காயை போட்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழங்களுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி, அதையும் இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி கூட போடலாம். நம்மளோட விருப்பம்தான். எவ்வளோ தக்காளி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். மினிமம் 3 தக்காளி கூட போடலாம். அதுக்கப்புறமா இந்த ஒரு டம்ளர் நிறையா நான் துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அதோட ஒரே ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு போட்டு 3 விசில் வச்சு வேக வச்சு அதோட மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு வச்சுருக்கேன். எப்போ சாம்பார் செய்யும்போது துவரம் பருப்போட ஒரு ஸ்பூன் பாசி பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு மத்து வச்சு பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்களா சாம்பாருக்கு, அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி அதையும் இதில் ஊற்றிடலாம். பருப்பை நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ காய் வேகும்போதே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். பருப்பும் அதில் ஊற்றிடலாம். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். காய் கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா தேவையான மசாலா பொருட்கள் போட்டுடலாம். மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா சாம்பார் பொடி நல்லாயிருக்கும். சாம்பார் பவுடர் போட்டு செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். நம்மளோட காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ மிளகாய்த்தூள் நீங்கள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போதும். சாம்பார் பொடியும் 1/2 ஸ்பூன் போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சாம்பார், பொங்கல் எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி வச்சு பாருங்கள். இனிமேல் இந்த மாதிரி சாம்பார் தான் வீட்டில் எல்லோரும் கேட்பாங்க. இதே முருங்கைக்காய் போட்டு வச்சு பாருங்கள். இதை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம காய் முதலே நல்லா வதக்கிட்டோம். அதனால் பருப்பு போட்டு காயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு நல்லா வேக வச்சிடலாம். காய் நல்லா வேகணும். அதுக்கப்புறமா மசாலா போட்டதை பருப்பு கொஞ்சம் முதலையே கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அது வெறும் தண்ணி மட்டும் ஊற்றினேன். இப்போது மசாலா பொருளெல்லாம் போட்டு பருப்பு கடைஞ்சதை ஊற்றியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். வாசமாக நல்லா கமன்னு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாம்பார். மிஸ் பண்ணாமல் இந்த சாம்பார் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. அடுத்ததாக இறக்கும்போது கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலை இல்லாதனால கருவேப்பிலை இலை மட்டும் நான் போட்டுக்கிட்டேன்.
அவ்வளோதான், சூப்பர் சாம்பார் ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.